ஒரு தரமான மெசேஜ நம்மளுடைய கோடி ரோட்ஸ், ஜான் சீனா அண்ட் ஆல்சோ ராக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருக்காரு. ரீசென்ட்டா நடந்த ஸ்மாக்டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுல என்ன பேசியிருக்காருன்றத டீடைல்டாவே பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கிளிப் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணது அந்த சேம்பர்ல நடந்த எல்லாத்தையும் வந்து ரீகேப் பண்றாங்க. பேக் டு அரீனா வரும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் குடுக்குறாரு. அட்ரினலைனோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வராரு. ஸோ இன்ஜுரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குட் அவுட்லுக்கோட தான் வந்து பாத்தீங்கன்னா வராரு. இன்ஜுரியா இருக்காருல, ஸோ அதை காட்டணுன்றதுக்காக தலைவன் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வராரு. ரிங்குக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்றாரு. கோடி பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாம் சீனா சக்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாவே சேன் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, சோ எதை பத்தி பேசுறா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா வச்சிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் எதிர்பார்ப்பீங்க. அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். மோஸ்ட் வாட்சபிள் மொமெண்டா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எலிமினேஷன் சேம்பர்ல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு. WWE ஹிஸ்டரியிலே அதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேஸ் பண்ண விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரன்னை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க. ரோட்ஸ் என்ன மென்ஷன் பண்றாரு, இப்ப அந்த ரெசல்மேனியா 41 ரோட்ல இருக்கு. இப்ப கரெக்டா அதுக்கு குறுக்க ராக் இருக்கான், ட்ரெவிஸ் ஸ்காட், அது மட்டும் இல்லாம இப்ப ஜான் சீனா வேற இருக்கான்றத வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஜான் சீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழக்கமா இருந்து. அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா ஒரு ஹீரோ தான். ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை மீட் பண்ண ஒரு நல்ல மனுஷன் தான். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நெவர் கிவ் அப்ன்ற ஒரு டெஃபினிஷனுக்கு ஒரு அர்த்தமாவும் இருந்திருக்கான்றத ராண்டி ஆர்டன் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பாலஜிஸ்ட் பண்றாரு. நம்ம ஜான் சீனா ரிலேட்டட் வந்து சொல்றாரு. எனக்கு ஒரு ஓல்ட் ஃப்ரெண்டு தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஜுகேட்டான ஆளு, ஒரு நல்ல கிரியேட்டிவ் ஐடியா உள்ள ஆளுன்றத சொல்றாரு. கொஞ்சம் புகழ்ந்து தான் தலைவர் ஸ்டார்டிங்ல பேசுறாரு. பல டிக்கெட்ஸா கிட்டத்தட்ட 1970s நினைக்கிறேன். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் முன்னாடி வரை வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாவே ஜான் சீனாவை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்றதுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணா, நான் இந்த டைட்டில் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணான்றது சொல்றாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் சியர் பண்றாங்க. அந்த ரெசல்மேனியா 41 மொமெண்ட்ல என்ன தோல்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா சுமந்தா, அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை நான் அவங்க கூட இருந்து பாத்தீங்கன்னா ரசிச்சேன்றத நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா சொல்றாரு. அவனோட உதவியோட நான் இந்த WWE டைட்டில் ரைஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 300 நாள் கிட்ட இப்போ அந்த சாம்பியன்ஷிப் வச்சிருக்கேன். அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் ஜான்சனாவும் இருப்பான்றத கோடி ரோட்ஸ் சொல்றாரு. கடைசியா தலைவன் ஒரே ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாரு. நீ என்கிட்ட இருந்து நீ ஏதோ எதிர்பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணிருக்க, அது வேணும்னு நினைக்கும் போது நீ வந்து எடுத்துக்கிட்டு போன்றத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பாத்தீங்கன்னா சொல்றாரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா டீசென்டாவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க கரெக்டா கோடி ரோட்ஸ் ப்ரோமோ ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. நல்ல மாதிரியே பேசுறாப்லையோ.